வணக்கம். ஒரு மனுஷன் காட்டு வழியாக நடந்து போயிட்டுருக்கான். அப்போது ஒரு மரத்துக்கு பக்கத்தில் ஒரு வெளிச்சம் ஒன்று உருவாச்சு. அந்த வெளிச்சம் அந்த ஒளி அவனுக்கிட்ட கேட்குது, ஏதாவது ஒன்று கேளு, நான் உனக்கு அது வரமாக தரேன் அப்படின்னு. சீக்கிரமாக கேளு, ஒன்று தான் கேட்கணும், இதுதான் அவனுக்கு விதித்த கட்டளை. அவன் ஓடி போய் வீட்டில் போய் எல்லாத்தையும் சொல்கிறான், இந்த மாதிரி விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மனைவிட்ட கேட்குறான், உனக்கு என்னம்மா வேணும் அப்படின்னு. மனைவி சொல்கிறா, நமக்கு திருமணமாகி இத்தனை வருஷம் ஆகுது, குழந்தை இல்லைல்ல, நீங்கள் குழந்தை வரோம் கேளுங்க அப்படின்னு. சரின்னு சொல்கிறான். இப்போ அம்மாட்ட வரான், அம்மா உனக்கு என்னம்மா வேணும். அம்மா சொல்கிறா, அம்மாவுக்கு தான் கண் பார்வை இல்லையேடா, உன்னை பார்த்ததில்ல, அப்பாவை பார்த்ததில்ல, இந்த உலகம் வெளிச்சம் எல்லாமே எனக்கு பார்க்கணும், எனக்கு கண் பார்வை வேணும்னு நீ போய் வரம் கேளு. சரிம்மான்னு சொல்கிறான். அடுத்து அப்பாட்ட வரான், அப்பா உனக்கு என்னப்பா வேணும். அப்பா சொல்கிறாரு, நமக்கு ஒரு சொந்த வீடு இல்லைல்லடா, சொந்த வீடு வரமாக கேட்பியா அப்படின்னு. அப்போ இவன் சரியப்பா அப்படின்னு சொல்கிறான். இப்போ அவனுக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. இப்போ நம்ம 3 பேருமே முக்கியமானது சொல்லியிருக்காங்க, நம்ம யாருக்குள்ளது போய் கேட்போம், ஏதாவது ஒன்று தானே நமக்கு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் கேட்குறான். என்ன கேட்டிருப்பான்? அவன் சொல்கிறான், மொட்டை மாடியில் என் குழந்தை விளையாடுறத என்னோடய அம்மா அப்பா பார்க்கணும் அப்படின்னு கேட்குறான். இதில் பார்த்தீங்கன்னா, மொட்டை மாடியிலன்னு சொல்லும்போது சொந்த வீடு ஒன்று, அவங்களுக்கு 2 மாடி வீடு ஒன்று கிடச்சிருது. பிள்ளை விளையாடுறத அப்படின்னு சொல்லும்போது குழந்தை கிடச்சிருது. அம்மா அப்பா பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது 2 பேர் பார்க்கும்போது அந்த கண் பார்வை கிடைக்கிது. இந்த மாதிரி அவன் 3 பேர் சொன்னதை ஒரே வாக்கியமாக வரமாக கேட்பான். நன்றி.